ஒரு தாயா, மனைவியா, நல்ல நண்பியா, நல்ல சகோதரியா, நல்ல ஒரு அக்காவா, தங்கச்சியா இந்த மாதிரி எல்லா ரோலும் ப்ளே பண்ணிட்டு இருக்க எல்லா பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ என்னைக்கும் வந்து நீங்க தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் உங்க வாழ்க்கையில நடந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ நம்ம ஹெல்த்தியா ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து காலையில ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு பொள்ளாச்சியில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன்ல காஸ்ட்லியான ரைஸ் இதுதான். மூங்கில் அரிசி அது கிலோ வந்து பாத்தீங்கன்னா 480 ரூபா. நாங்க ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். ஒரு 2 நாள் மட்டும் தான் செய்ய முடியும் அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதுல தான் வந்து நான் இன்னைக்கு கஞ்சி செஞ்சிருந்தேன். ஸோ நார்மலா வந்து அரிசி ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில வந்து ஒரு 2-3 பல்ஸ் வச்சு எடுத்துட்டு அதை நல்லா வேக வச்சுட்டேன். வெந்ததுக்கு அப்புறம் லைட்டா உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிட்டோம். கஞ்சி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல டேஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சிருந்தேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடுக்கு தான் இதை வந்து குழம்பா வச்சிருந்தேன். அப்பளம் பொரிச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டோம். ஸோ உங்க வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல